ஓரிடத்தில் ஒரு மடம் இருந்தது. அங்கே வாழ்ந்து வந்த துறவிகள் நாள்தோறும் பிச்சைக்காக பல வீடுகளுக்கு போவார்கள். அவர்களுள் ஒருவர் ஒரு நாள் பிச்சை வாங்கி கொண்டிருந்தபோது ஒரு ஜமீன்தார் யாரோ ஒருவனை ஈவு இரக்கமின்றே அடித்து கொண்டிருப்பதை கண்டார். அந்த துறவி மிகவும் கருணை வாய்ந்தவர். அவர் இடையில் குறுக்கிட்டு அடிப்பதை நிறுத்தும்படி ஜமீன்தாரிடம் கேட்டுக்கொண்டார். ஜமீன்தாருக்கு அப்போது கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கோபத்தை துறவியின் மீது காட்டிவிட்டார். ஜமீன்தார் அடித்த அடியில் துறவி சுயநினைவை இழந்து தரையில் சாய்ந்தார். இதை பார்த்த ஒருவர் மடத்திற்கு சென்று, உங்களுள் ஒருவரை ஜமீன்தார் புரட்டி எடுத்துவிட்டார் என்று தெரிவித்தார். மடத்து துறவிகள் ஓடி சென்றனர். 4-5 துறவியர் அவரை மடத்திற்கு தூக்கி கொண்டு போய் ஓர் அறையில் படுக்க வைத்தனர். அவருக்கு நினைவு வரவில்லை. சில துறவிகள் அவரை சுற்றி வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தனர். வாயில் சிறிது சிறிதாக பாலை புகட்டியதும் அவருக்கு மயக்கம் தெளிந்தது. அவர் கண்களை திறந்து பார்த்தார். ஓ, இவருக்கு சுயநினைவு வந்துவிட்டதா? ஆட்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள் என்று கூறிவிட்டு ஒருவர் அவரிடம், சுவாமி, உங்களுக்கு யார் பால் புகட்டுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி மெல்லிய குரலில், சகோதரா, யார் என்னை அடித்தாரோ அவரேதான் இப்போது பாலூட்டுகிறார் என்று கூறினார். அந்த துறவி ஒரு ஞான நிலையில் இருந்தார். அவர் அனைவரையும் இறைவனாக காணக்கூடிய உயர்ந்த மனநிலையில் இருந்தார். ஜமீன்தார் வடிவத்தில் இருந்தவரும் இறைவன்தான் என்பதை புரிந்து கொண்டிருந்ததால் அவர் மீது கோபப்படவில்லை. இறைவன் ஒருவனே அனைத்தையும் செய்பவன், மற்ற அனைவரும் அவருடைய கருவிகள் மட்டுமே என்பதை விளக்குவதற்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய கதை இது.